God and turn left right side, go to the beach and put the swimming pool. Go the temple, come. இப்போ வந்து நம்ம மகாபலி பக்கத்தில் பீச்சுக்கு வந்திருக்கோம். பீச்சுக்கு பக்கத்தில் ஒரு சிவன் டெம்பிள் இருக்குது. நம்ம அதையும் பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம இந்த பீச்சை பார்த்துட்டு போகலாம்ப்பா, நெக்ஸ்ட் அதுக்கு போகலாம் அப்படின்னு கதை பேசிகிட்டு இருந்தோங்க. எதுக்கு இந்த கம்பி போட்டிருக்காங்கன்னா நம்ம சேஃப்டிக்காக தான். பயங்கரமாக அலை அடிக்குதுங்க. நம்ம மெரினா பீச்சில் லைட்டாக தான் அடிக்கும், இங்கே பயங்கரமாக அடிக்குது. நம்மளுக்கு சேஃப்டி வேணும்னு சொல்லி இந்த கம்பியெல்லாம் போட்டிருக்காங்க. பக்கத்தில் நம்மளுக்கு பசிக்கும் போது ஏதாச்சும் நெல்லிக்காய் எடுத்து சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி அங்கே நிறைய பேர் உட்காந்து இருந்தாங்க. இப்போ நம்ம சிவன் டெம்பிளுக்கு உடனே அப்படி டக்குன்னு மேஜிக் பண்ணிட்டு வந்துட்டோங்க. பார்த்தீங்கன்னா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. என்ட்ரன்ஸே சூப்பராக இருந்து. எப்படி சாமி இருக்கும்னு தெரியலையே, இப்போ எப்படி சிவன் இருக்கும்னு தெரியலையே, போய் பார்க்கலாம். அதுவும் கல்லில் செஞ்சுருக்காங்களா இல்லை அதில் கலர் அடிச்சிருக்காங்க, அந்த பிளாக் கலரில் தெரியல, போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு இருக்கோம். நாங்கள் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அந்த பிளேஸே. பக்கத்தில் செடி மாதிரிலாம் அழகாக டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. நிறைய மக்கள்லாம் வந்திருந்தாங்க. இப்போ ஒரு கிணறு மாதிரி இருந்துச்சு. அந்த இடத்துல தண்ணி அதிகம் இருந்திருக்கு. இப்போ தண்ணி எடுத்திருக்காங்க. ஏன் இந்த ஓட்டை இருக்குன்னா அதில் தான் தண்ணி அதுக்குள்ளே போகும். அதனால தான் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம தண்ணி எடுத்துட்டாங்க. அந்த தண்ணியெலாம் எங்கே வச்சுருப்பாங்க நம்மளுக்கெல்லாம் தெரியலங்க. நம்ம நெக்ஸ்ட்டு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த கிணறே பார்த்துட்டு இருந்தாங்க. பக்கத்தில் யானைலாம் அழகாக டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கோவில் ஒரு வாட்டி சுத்த போயிட்டுருக்கோங்க. விஷ்ணு, அதுக்கப்புறம் விஷ்ணுலாம் அவங்க இருந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்களா அழகாக இருக்கார். இது மாதிரி செம்மையாக இருக்கும். போக போக எப்படி வச்சுருப்பாங்க தெரில. நந்தி, சாரி விஷ்ணுன்னு சொல்லிட்டு நந்தி, எனக்கு பேர் தெரியல, அதனால் நந்தி இது ஓகேங்களா. எப்படி இருக்க போது எனக்கு நந்தின்னா ரொம்ப பிடிக்கும். சிவன் பக்கத்தில் சிவனை ஏதோ ஒரு சாமியில் வச்சுருப்பாங்க. பக்கத்துலேயே நிறைய கோவிலாக வச்சுருப்பாங்க. எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டுங்க நந்தி தான். நிறைய பேர் இருந்தாங்க. வெயில் அப்படி கொளுத்துங்க, எங்கள் முடியல. நாங்கள் ஃபாஸ்ட்டாக நடந்து குஷியாக நடந்து வந்துக்கிட்டே இருந்தோம். நிறைய பேர் இருந்தாங்க எங்களுக்கு முன்னாடியே. நாங்கள் வண்டலூர் ஜூலாம் போகும்போது நாங்கள் தான் ஃபஸ்ட்டு கூவிகிட்டே இருக்கும்போது எல்லோரும் ஓடி வந்துடுவாங்க. நாங்கள் தான் ஃபஸ்ட்டு. இந்த வாட்டி மகாபலியில் எல்லோரும் எனக்கு முன்னாடியே நின்றுட்டு இருக்கிறாங்க. சரி, நான் சிவனோட ஃபேனில் அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வந்தேங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஆன்ட்டி நின்றுட்டு இருந்தேன். ஆன்ட்டி கொஞ்சம் தள்ளிக்கிறீங்களா அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நிமிஷம் பாப்பா, நாங்கள் எடுத்துக்கிட்டு வந்துட்டு ஃபோட்டோ தரோம், ஃபோட்டோ எடுக்கிறோம், நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படி இப்படின்னாங்க. சிவன், அந்த சிவன் இந்த வாட்டி கலர் தான் அடிச்சிருக்காங்க, பிளாக் கலரில். கல்லிலே செய்யவே இல்லை. சூப்பராக இருந்துச்சுங்க சிவன். அதுக்கப்புறம் நிறைய பேர் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஜாலியாகவே இருந்துச்சுங்க. எங்கள் அப்பா எனக்கு முன்னாடியே கிளம்பி முன்னாடி நின்று அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க. காமெடியாக நின்றுட்டுருக்கிறாரு. நம்ம நெக்ஸ்ட்டு போய் பார்க்கலாம் வாங்க அப்படி இப்படின்னு போயிட்டு இருந்தோங்க. நம்ம அண்ணா சோம்பேறியாக நின்று மெதுவாக மெதுவாக நடந்து வராங்க. நாங்கள் ரெண்டு பேரும் நானும் என் ஃப்ரெண்ட் அப்படி குஷியாகி வண்டி எடுக்கிற மாதிரி, புல்லட் எடுக்கிற மாதிரி அப்படியே போயிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு நந்தினா ரொம்ப பிடிக்கும். உங்கள்கிட்ட சொன்னல, இந்த நந்தி பார்த்தீங்கன்னா நந்தியே இன்ட்ரெஸ்ட்டாக போட்டாங்க. வெல்கம் கொடுக்குற மாதிரி போட்டிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரே நந்தி தான். பக்கத்துலேயே பீச் இருக்கிறதுனால நம்மளுக்கு வெயில் அதிகமாக இல்லை, காற்று சூப்பராக குழு குழுன்னு இருக்குங்க. அப்படியே நம்ம அந்த கல் கொஞ்சம் தூரமாக இருந்துச்சுன்னா அப்படியே வெயில் அப்படியே கொளுத்துதுங்க. வேர்வேலாக தொட்டுது. இப்போ நம்ம பேக் சைடில் இருக்கும் டெம்பிள், சிவனோட கோவில் பேக் சைட். அங்கே நிறைய சாமிலாம் இருந்துச்சு. நாங்கள் அதை அப்படியே ரீட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு போர்டு மாதிரி வச்சுருந்தாங்க. இந்த குட்டி பொண்ணு ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருந்தா. இவ்வளோட வீடியோ பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய். இன்னொரு வீடியோ உங்கள்கிட்ட சந்திக்கிறேன். பாய்.